தமிழ்நாட்டில் உயர்ந்த எண்ணிக்கையில் இருக்கிற சாதிக்காரர்கள் மலைக்கு முன்னாடி நின்று இந்த சாதிக்காரன் சொல்கிறான், கடகடன்னு வளர்ந்து வானா வளர்ந்துருமா சொல்லு. ஆத்து மணல் நீ அரை அடி உயர்ந்து வா என்றால் உயர்ந்துருமா? வராது. 3வது முறையாக நான் பிரதமர் ஆயிட்டேன் என்று ஐயா மோடி உத்தரவு போட்டால் மலைகள் மணலும் உருவாகி வந்துருமா? வளர்ந்துருமா? என்னப்பா பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நாட்டில். இது வேற பிரச்சனையா? உதயநிதி எங்கே பேசியிருக்காரு கேள்வி, நம்ம எல்லாரும் போவோம், அங்கே போய் கைதட்டிட்டு வருவோம். என்ன உங்க பிரச்சனை? யாரு 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 ஃபோனில் பேசுறது? இங்கே வந்து அதே ஃபோனில் இங்கே வந்து பேசு, இங்கே வா. எங்களெல்லாம் பார்த்தா ஒரு பைத்தியக்கார பயில் மாதிரி சட்டையை கழிச்சு போட்டு தெரியுற மாதிரி தெரியுதா? பூரா பயிலும் பைத்தியக்காரர் ஆக்குறதுக்கு வந்த கூட்டம் அது. சும்மா வேலை செஞ்சு தெரியாத நீ. கேட்குறவன் கேட்காதவன் எல்லாருக்கும் சேத்தாண்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஓட்டு போடுறேன் போடாதவன் எல்லாருக்கும் தான். எங்கள் கோட்பாடு அது இல்லை. எங்களுக்கும் பின்னாடி வர சந்ததியினர் தான். ஏதோ நாம் தமிழன் கட்சி வச்சுட்டா தமிழருக்கு மட்டுமே இல்லை, சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா நாம் தமிழர் கட்சிக்காரன் ஆரம்பிச்சுட்டா கர்நாடக கரண்ட் இல்லையா? கல்வி எல்லாருக்கும் தான். தெலுங்கர், மலையாளி, கன்னடர், துளுவர், பீகாரி, குஜரி எல்லாருக்கும் தான் கல்வி, தரமான கல்வி. எல்லாருக்கும் சரியான சம்மான மருத்துவம். என் நாட்டு குடிகள் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் மக்களோடு அந்த நாட்டு மாநிலத்தில் இருக்க கட்சிகளோடு கரைந்திருக்கிறோம். எந்த மாநிலத்தில் எங்களுக்கு தனித்த அரசியலோ அதிகாரமோ வலிமை இல்லை. அது மாதிரி இங்கே வாழ்கிற நீங்கள் பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் எங்கள் உரிமைக்கு எங்கள் விடுதலைக்கு அரசியல் செய்யும் போது எங்களோடு இணைந்து பயணிக்க நீங்கள் கடமைப்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் உயர்ந்த எண்ணிக்கையில் இருக்கிற சாதிக்காரர்கள் மலைக்கு முன்னாடி நின்று இந்த சாதிக்காரன் சொல்கிறான், கடகடன்னு வளர்ந்து வானா வளர்ந்துருமா சொல்லு. ஆத்து மணல் நீ அரை அடி உயர்ந்து வா என்றால் உயர்ந்துருமா? வராது. 3வது முறையாக நான் பிரதமர் ஆயிட்டேன் என்று ஐயா மோடி உத்தரவு போட்டால் மலைகள் மணலும் உருவாகி வந்துருமா? வளர்ந்துருமா? என்னப்பா பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நாட்டில். இது வேற பிரச்சனையா? உதயநிதி எங்கே பேசியிருக்காரு கேள்வி, நம்ம எல்லாரும் போவோம், அங்கே போய் கைதட்டிட்டு வருவோம். என்ன உங்க பிரச்சனை? யாரு 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 ஃபோனில் பேசுறது? இங்கே வந்து அதே ஃபோனில் இங்கே வந்து பேசு, இங்கே வா. எங்களெல்லாம் பார்த்தா ஒரு பைத்தியக்கார பயில் மாதிரி சட்டையை கழிச்சு போட்டு தெரியுற மாதிரி தெரியுதா? பூரா பயிலும் பைத்தியக்காரர் ஆக்குறதுக்கு வந்த கூட்டம் அது. சும்மா வேலை செஞ்சு தெரியாத நீ. கேட்குறவன் கேட்காதவன் எல்லாருக்கும் சேத்தாண்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஓட்டு போடுறேன் போடாதவன் எல்லாருக்கும் தான். எங்கள் கோட்பாடு அது இல்லை. எங்களுக்கும் பின்னாடி வர சந்ததியினர் தான். ஏதோ நாம் தமிழன் கட்சி வச்சுட்டா தமிழருக்கு மட்டுமே இல்லை, சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா நாம் தமிழர் கட்சிக்காரன் ஆரம்பிச்சுட்டா கர்நாடக கரண்ட் இல்லையா? கல்வி எல்லாருக்கும் தான். தெலுங்கர், மலையாளி, கன்னடர், துளுவர், பீகாரி, குஜரி எல்லாருக்கும் தான் கல்வி, தரமான கல்வி. எல்லாருக்கும் சரியான சம்மான மருத்துவம். என் நாட்டு குடிகள் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் மக்களோடு அந்த நாட்டு மாநிலத்தில் இருக்க கட்சிகளோடு கரைந்திருக்கிறோம். எந்த மாநிலத்தில் எங்களுக்கு தனித்த அரசியலோ அதிகாரமோ வலிமை இல்லை. அது மாதிரி இங்கே வாழ்கிற நீங்கள் பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் எங்கள் உரிமைக்கு எங்கள் விடுதலைக்கு அரசியல் செய்யும் போது எங்களோடு இணைந்து பயணிக்க நீங்கள் கடமைப்பட்டவர்கள்.